السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். நம்ம இஸ்லாமிய வரலாற்று வகுப்புகளை தொடர்படியாக படிச்சுட்டே வரலாம். வரலாறுகள் 4 பகுதிகளாக பிரிச்சு படிக்கிறோம். அதுல 3வது பகுதியாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து கிபி 1600 வரைக்கும் 1600 வரைக்கும் உண்டான வரலாற்று தொகுப்புகள் 3வது பகுதியாக. இந்த 1000 ஆண்டுகள் அப்படிங்கிறது 4 மிக முக்கியமான சாம்ராஜ்யங்களை மையப்படுத்தி இஸ்லாமிய சமூகம் கட்டமைக்கப்பட்டது. இதெல்லாமே 200க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி அரசுகள் சாம்ராஜ்யங்கள் இருந்துச்சு. அதுல ஒண்ணு குலஃபாய் ராஷிதீன். இவங்க 632 இருந்து 661 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு உமையாக்கள், இவங்க 661 இருந்து கிட்டத்தட்ட 750 வரைக்கும் ஒரு 150 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாசியாக்கள் 780 இருந்து 750 இருந்து 1258 வரைக்கும் இருந்தாங்க. அது அப்பாசியாக்களுடைய ஆட்சி அதிகாரம். 4வது உஸ்மானியாக்கள், ஒட்டமன் எம்பையர். இவங்க 1299 இருந்து கிட்டத்தட்ட 1924 வரைக்கும் ஹிலாஃபத் உடைக்கிற வரைக்கும் இருந்தாங்க. இந்த 4 ஹிலாஃபத்துகளும் இந்த 4 மிக முக்கியமான அரசுகளும் தான் அந்த 1000 ஆண்டுகளுடைய மிக முக்கியமான பகுதி. இப்ப இந்த வரலாற்றுகள்ல நேற்று நம்ம படிச்சோம் உமையாக்களுடைய உஸ்மானியாக்களுடைய காலங்கள், குறிப்பாக உமையாக்களுடைய காலங்கள்ல கல்வி நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு படிச்சோம். அதுக்கப்புறம் உஸ்மானியர்கள், அவங்க 750க்கு பிறகு உஸ்மானியர்கள் வந்தாங்க. உஸ்மானியர்கள் முழுக்க முழுக்க அவங்க கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாமிக் டைம், கிட்டத்தட்ட 750 இருந்து 1258, கிட்டத்தட்ட ஒரு 550 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அந்த 1258 ஒரு சின்ன சருகுதல், திரும்பி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பாசியாக்கள் முயற்சி செஞ்சாங்க. அந்த காலத்துல ஏற்பட்ட கல்வி நிலைகள் எல்லாம் படிச்சோம். இன்னைக்கு டாபிக் என்ன சொன்னா, இந்த உமையாக்கள் மற்றும் உஸ்மானியாக்கள், உமையாக்கள் மற்றும் அப்பாசியாக்கள், இந்த 2 பேரும் வீழ்ந்து போனதனுடைய வரலாறு என்ன, எதனால அவங்க தன்னுடைய அரசியல்ல இருந்து வீழ்ந்து போனாங்க, அவங்க வீழ்ச்சி அடைந்ததனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. உமையாக்கள் வீழ்ந்து போனதுக்கு 3 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று, அவங்களுடைய மிலிட்டரி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க உருவாக்கப்பட்ட அந்த மிலிட்டரி சிஸ்டம் அந்த உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு பிரச்சனைகளால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதனால அவங்க பலகீனம் அடைஞ்சாங்க. 2வது, அடுத்த ஜெனரேஷனை சரியான முறையில திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய பணியை அவங்க சரியா செய்யல. அதனால அவங்க வீழ்ந்து போனாங்க. 3வது, அப்பாசியாக்கள் என்ற ஒரு கூட்டம் உமையாக்களை அகற்றி இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு முயற்சி செய்யறதன் காரணமாக அந்த அப்பாசியாக்களுடைய புரட்சி உமையாக்களை வீழ்ச்சி அடை செஞ்சுச்சு. அவங்க பலகீனம் அடைஞ்சாங்க. உமையாக்கள் இந்த பக்கத்தை பலகீனம் அடைஞ்சாங்க. உமையாக்களுடைய தலைநகரம் சிரியா, டமஸ்கஸா இருந்துச்சு. சிரியாவை அவங்களுக்கு தலைநகர். ஏன்னா ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுடைய கவர்னராக இருந்ததுனால அதை மையப்படுத்தி அங்க அவங்க என்ன செஞ்சாங்க, டமஸ்கஸ, சிரியாவை மையப்படுத்தி ஆட்சி அதிகாரம் செஞ்சாங்க. அப்பாசியாக்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க டமஸ்கஸ்ல இருந்து, சிரியாவில இருந்து தலைநகர பாக்தாதுக்கு மாத்திட்டாங்க. பாக்தாதை மையப்படுத்தி பாக்தாத் தலைநகரமாக மாற்றிதான் அப்பாசியாக்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க.
அதே மாதிரி அப்பாசியாக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் வந்து 4 காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் வந்து சிலுவை யுத்தம். சிலுவை யுத்தங்கள் வந்து அவங்கள பெரிய லெவல்ல மோசமான நிலையில தாக்கிருச்சு. கிட்டத்தட்ட 1095 291 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 சிலுவை யுத்தங்கள் நடக்குது. சிலுவை யுத்தம்னா இந்த குரூசிபிள் வார்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா என்ன? குருசிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குருசிடஸ்னா என்னன்னு சொன்னா, இந்த அப்பாசியாக்களுடைய வளர்ச்சி பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சு. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து கிறிஸ்துவ மக்களால், கிறிஸ்துவ ஆட்சி அதிகாரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க பயப்படுறாங்க, இவங்க ஒருவேளை நம்மளை மிகச்சிருவாங்களோ, நம்முடைய மார்க்கம் காணா போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக அவங்க என்ன செய்யறாங்க, உலக நாடுகள் எல்லா கிறிஸ்துவ நாடுகளையும் ஒன்றிணைக்கிறாங்க. எல்லா கிறிஸ்துவ நாடுகளையும் என்ன செய்யறாங்க, ஒன்றிணைக்கிறாங்க. ஒன்றிணைச்சு பிரெஞ்சுல இருந்து ஒரு ஆள் என்ன செய்யறான், அந்த ஆள் என்ன செய்யறான், உலகம் முழுக்க பயணிக்கிறார். பயணிச்சு எல்லா கிறிஸ்துவ நாடுகளையும் ஒன்றிணைக்க சொல்றார். இஸ்லாமிய அந்த அப்பாசியர்களுக்கு எதிராக நம்ம எல்லாம் ஒன்றிணையணும், ஒன்றிணைஞ்சு நம்ம அவங்களோட போராடணும் அப்படின்னு சொல்லி யுத்தங்கள் ஆரம்பிக்குது. எப்பயில இருந்து ஆரம்பிக்குது? 1995 99 4 வருஷம் யுத்தம். இப்படி தொடர்படியாக யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 9 யுத்தங்கள் நடக்குது. அந்த 9 யுத்தங்கள்ல ஒரு யுத்தம் தான் வந்து சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட நடக்கப்பட்ட ஒரு யுத்தம், மிக முக்கியமான யுத்தம். இந்த குர்சிடஸ் வார் யாரு முதல்ல கொண்டு வர்றாங்க, இது எப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெருசலத்தை மீட்டணும், அதான் நோக்கம். அவங்க ஜெருசலத்தை வந்து நம்ம வந்து கைவிட்டக்கூடாது, அதை நம்ம கையில வச்சுக்கணும், எந்த நிலையிலும் அதை நம்ம இழந்துடக்கூடாது, அதை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதா அவங்க நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில தொடர்படியாக யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 9 யுத்தங்கள். அதுல தோல்வி மாற்றி இவங்க ஜெயிக்கிறாங்க, நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம தோற்கிறோம், மாற்றி நடந்துகிட்டே இருக்கு. சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் கடைசியில அவங்க யுத்தத்துல வெற்றி பெற்று ஜெருசலத்தை கைப்பற்றி கொடுக்குறாங்க. இந்த யுத்தத்தின் காரணமாக பொருளாதார லெவல்ல அப்பாசியாக்கள் மழுங்கி போறாங்க, பலகீனம் அடைகிறாங்க. அக்ரிகல்ச்சர் சரியான முறையில கவனம் செலுத்த முடியல. இது ஒரு காரணம். 2வது அப்பாசியாக்களுடைய ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பணம் காசுகள் அதிகமாயிடுச்சு. அவங்கள்ட்ட அதிகமான நாடுகள் உள்ள வந்து நாடை கைப்பற்றதுனால கனிமத் பொருட்கள், அதிகமான சொபஸ்டிகேட்டட் லைஃப், உச்சகட்டமான வாழ்க்கை முறை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த வாழ்க்கை முறையின் காரணமாக அல்லாஹ், ரசூல, குர்ஆன, ஷரியத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி பெருசா அவங்க ஃபீல் பண்றது இல்லை. ஆடம்பரமான வீடுகள் கட்டுறது, ஆடம்பரமான மஸ்ஜிதுகள் கட்டுறது, குழந்தைகளை வந்து ஆடம்பரமான வாழ்க்கையில வாழ வைக்கிறது, இப்படியே அவங்க வாழ்க்கை போடுச்சு. வீரம், நேர்மை, உண்மை. இப்ப நேற்று கூட நான் இரவு படிச்சேன், இரவு ஒரு பாடம் அங்க மோதி மஸ்ஜிதுல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு மனிதர்கள் வளமாக இருக்கிறதுக்கு 12 தன்மைகளை சொல்றான், 12 அசலாக்குகளை சொல்றான். அந்த 12 அசலாக்குகள் எந்த சமூகத்துல இருக்குமோ அந்த சமூகம் தான் வெற்றி அடைந்த சமூகமாக மாறும். ஆனா அப்பாசியாக்கள் அந்த அசலாக்குகள் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு, பலகீனம் அடைந்தாங்க. இது 2வது காரணம். 3வது காரணம் வந்து மங்கோலிய படையெடுப்பு, செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு, மிக முக்கியமான ஒரு படையெடுப்பு. அந்த படையெடுப்பின் காரணமாக அப்பாசியாக்கள் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யமே, ஒரு எம்பையரே இல்லாமல் ஆக்கப்பட்டுச்சு. அவ்வளவு பெரிய வேலை செஞ்சார். சிலுவை யுத்தங்களின் காரணமாக அவங்க கஷ்டப்பட்டதை விட, சிலுவை யுத்தங்களின் காரணமாக பொருளாதாரத்துல பலகீனம் அடைந்தாங்களே தவிர அரசியல்ல இருந்து வெளியாக அரசாட்சிகள்ல இருந்தாங்க அப்பாசியாக்கள். ஆனா மங்கோலிய படையெடுப்பு அப்படி ஏற்படும் போது அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியும். 1258 த சீஜ் ஆஃப் பக்தாத் அப்படின்னு ஒரு பெரிய பாடமே இருக்கு. பக்தாதின் முற்றுகை அப்படின்னு சொல்லி பக்தாத் கொழுந்துவிட்டு எரிஞ்சிருச்சு. ஒரே நாள்ல 7 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. தடுக்க முடியல. யார? மங்கோலிய படையெடுப்ப செங்கிஸ்கான் தடுக்க முடியல. செங்கிஸ்கான் வந்து மங்கோலிய, சைனாக்கு பக்கத்துல மங்கோலியாங்கிற பகுதியிலிருந்து படையெடுத்து வந்து அரபு நாடுகளை ரொம்ப பெரிய மோசமான நிலைக்கு ஆளாக்கினாங்க. அதுல இருந்து அவங்க தாக்கு பிடிக்க முடியாம தன்னுடைய அரசாட்சியை இழக்கிறாங்க. அப்பாசியா பலகீனம் அடைகிறாங்க. அந்த பக்தாதனுடைய அலெக்சாண்ட்ரியா ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரி தீயிட்டு கொளுத்தப்பட்டுச்சு. அந்த தீயிட்டு கொளுத்தப்பட்டு அந்த ஆத்துல
அந்த நதியில தூக்கி போடப்பட்ட அந்த கருப்பு புத்தகங்கள் எல்லாம் நதியில தூக்கி போடணும். அந்த நதி கிட்டத்தட்ட 3 மாசம் கருமை நிறமாக ஓடுதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு புத்தகங்கள், ஆய்வுகள், கிதாபுகள், அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆய்வாளர்களாக இருந்த எல்லா புத்தகங்களும் எரிக்கப்பட்டுச்சு. அலெக்சாண்டருடைய அந்த அலெக்சாண்ட்ரியா, அந்த பக்தாதனுடைய முற்றுகை முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு பேரடியாக இருந்துச்சு. இனிமே இஸ்லாமிய சமூகம் எழுந்திருக்காது அப்படிங்கிறத சிலுவை யுத்தங்கள்ல ஈடுபட்ட கிறிஸ்துவ பாதர்கள், கிறிஸ்துவ கத்தோலிக் சர்ச் நினைச்சிச்சு, முஸ்லிம்கள் முடிஞ்சு போச்சு கதை, முஸ்லிம்கள் இனிமே அவ்வளவுதான் எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு மிக மோசமான முறையில தாக்கப்பட்டாங்க அப்பாசியார்கள். தாக்கப்பட்டதனுடைய விளைவு அவங்க வீழ்ந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல ஆய்வுகள் சொல்ற கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, செங்கிஸ்கான் எல்லாத்தையும் கொளுத்திடுவான், எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகள், நூலகங்கள், வீடுகள் எல்லாம் தீக்கிரைக்கப்படும், எரிக்கப்படும். அப்ப ஒரு வெள்ளை கலர் மஸ்ஜிதுல எந்திரிச்சு ரெண்டு குட்டையா தான் இருப்பான் செங்கிஸ்கான். எழுந்திரிச்சு பேசுறாரு, நான் யார் தெரியுமா, வரலாற்றுல ஆய்வுகள் இந்த புத்தகங்கள்ல நிறைய அப்படி எழுதியிருக்கிறார், நான் யார் தெரியுமா, நான் உங்கள் இறைவனுடைய சாபம். செங்கிஸ்கான் பேசுறாரு, நான் உங்கள் இறைவனுடைய சாபம், லஅனத் லஅனத்து மின் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய லஅனத் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா இறைவன் கொடுத்த அறிவு, ஆற்றல், பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை பாதுகாக்கணும், ஏழைகளை பாதுகாக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வார்த்தை செங்கிஸ்கானுடைய பேச்சு. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சொத்துக்களை, சுகங்களை எல்லாம் நீங்க ஆடம்பரமான வாழ்க்கையில இறைவனை மறந்து வாழக்கூடிய மக்களாக நீங்க மாறிட்டீங்க. அதனால் இறைவன் உங்களுக்கு என்னை தண்டனையாக அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி அந்த மஸ்ஜிதை எரிச்சு விடுவான். எரிச்சிட்டு அங்கிருந்து செங்கிஸ்கான் மங்கோலியாவுக்கு போயிடுவார். செங்கிஸ்கான் மங்கோலியாவுக்கு போறார். திரும்பி போற முன்னாடி தன்னுடைய மகனை கூப்பிட்டு 5 லட்சம் படைகளை கொடுப்பார். உன்னுடைய அடுத்த டார்கெட் மக்கா மதீனா தான். மக்கா மதீனாவை நீ அழிச்சிடணும், அங்க இருக்கக்கூடாது, அங்க உள்ள புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் படையை கொடுத்துட்டு செங்கிஸ்கான் அங்கிருந்து கிளம்பி மங்கோலியாவுக்கு போயிடுவார். அவனுடைய மகன் குலாம் அலி கான் அவர் என்ன செய்வாரு, அந்த படையோட அங்கிருந்து பக்தாதுல இருந்து கிளம்பி எகிப்து வழியாக மக்காவுக்கு மதீனாவுக்கு வருவார். அவ்வளவு பெரிய படையோடு. அப்ப எகிப்துல ஒரு சிற்றரசர் இருப்பார், பியோன் அரசர் முகமது மன்சூர். அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு தூது வந்திருக்கும், இது மாதிரி செங்கிஸ்கானுடைய படை பாக்தாத் அப்பாசியாக்களை வீழ்த்திருச்சு, அப்பாசியாக்கள் எதிர்த்து நிற்க முடியல, கிலாபத் உடைக்கப்பட்டுருச்சு. அதுக்கடுத்து செங்கிஸ்கானுடைய படை மக்காவை மதீனாவை மையப்படுத்தி அங்கிருந்து மிகப்பெரிய படையோடு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல நாம என்ன செய்யறது அப்படின்னு தூது வரும். உடனே முகமது மன்சூர் சொல்றாரு, எகிப்துல அவர்கிட்ட இருக்கிறது வெறும் 25,000 நபர்கள் முஸ்லிம்கள். அவர் சொல்றாரு, இல்ல நம்ம தாக்கணும், எதிர்த்து தாக்கணும், மங்கோலிய படைய, செங்கிஸ்கானுடைய படையை நம்ம எதிர்த்து நிற்கணும். மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எப்படி சாத்தியம், அவர் படம் 5 லட்சம் பேர் இருக்காங்க, நம்ம வெறும் 25,000 பேர் இருக்கும், எப்படி எதிர்த்து நிற்க முடியும், எதிர்த்து நிற்க முடியாது. மன்சூர் சொல்றாரு, அல்லாஹ் மேல ஆணையாக மறுமையில அல்லாஹ் நம்மளை வெற்றி அடைந்தோம் தோல்வி அடைந்தோம்னு கேட்க மாட்டான். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு, இந்த மனித இனத்துக்கு என்னுடைய புனித இடங்களை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க அப்படின்னு தான் அல்லாஹ் கேட்பாங்க. அதனால நம்ம பாதுகாத்து தான் ஆகணும்னு சொல்லி 25,000 பேரும் போர் உடை அணிந்து வரலாற்றில் எழுதுறாங்க. அப்படியே ஒரே வரிசையில் நிற்பாங்க, ஒரே வரிசையில் 25,000 பேரும் நிற்பாங்க. செங்கிஸ்கானுடைய படை வருது அப்படின்னா எங்களை தாக்கி நாங்க இறந்த பிறகு எங்களை தாண்டி தான் அவங்க போகணும், எங்களை தாண்டி தான் அவங்க போகணும், எந்த நிலையிலும் நாங்க விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி 25,000 நபர்கள் நிற்கிறாங்க. அன்னைக்கு இரவு, அடுத்த நாள் காலையில செங்கிஸ்கானுடைய படை எகிப்துக்கு வந்தோம். இந்த சூழ்நிலையில அன்னைக்கு காலையில சுது தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. செங்கிஸ்கானுடைய மகன் குலாம் அலி கான், அவருடைய மகன் 2 பேரும் இஸ்லாத்தை அறிவித்தாங்க. செங்கிஸ்கானுடைய மகன் குலாம் அலி கானும் அவருடைய 5 லட்சம் படையும் முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. அவர் அப்படியே செஞ்சுதார அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். அதுதான் மங்கோலிய அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட்டது. அதுல இருந்துதான் முகலாய பேரரசு தான். அந்த செங்கிஸ்கான் படையிலிருந்து முஸ்லிம் ஆனவங்கள்ல தான் பாபர் வருவார். அந்த பாபர் தான் இந்தியாவுக்கு வருவாரு. அவர் மூலமாகத்தான் முகலாய பேரரசு இங்கே கட்டமைக்கப்படும். அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிறான்,
எந்த நிலையிலும் நாம எதிரிகளை பார்த்து, இல்ல உலகத்துல பாவங்கள் செய்யறவங்களை பார்த்து, அநியாயம் செய்யறவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம கடமை எதுவோ அதை நம்ம செய்யணும். அதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஆனா நம்ம வேலைகளை, நம்ம கடமைகளை நம்ம செஞ்சே தீரணும். அல்லாஹ்வுடைய உதவி ஒரு மனித சமுதாயத்துக்கு எப்ப கிடைக்கும்னா அது கடைசி நிலையில தான் கிடைக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை படுக்க வச்சு கத்திய கழுத்துல வச்ச பிறகுதான் உதவி வந்துச்சு. அறுத்த பிறகுதான் உதவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தீக்குள்ள போன பிறகுதான் உதவி. தீக்குள்ள போற வரைக்கும் உதவி கிடையாது. உள்ள போன பிறகுதான் கூனி பர்தன் சலாமா, அந்த தீ அப்படியே குளிராக மாறுச்சு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்குள்ள இறங்கின பிறகுதான் உதவி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல போர்க்களத்துக்கு நின்னு இரவு முழுக்க நின்று தொழுதாலும் காலையில எழுந்து அந்த மக்களோட யுத்தங்கள் போட்டதுக்கு பிறகுதான் உதவி. உதவிங்கிறது எப்ப கிடைக்கும்னா கடைசி நிலையில தான் கிடைக்கும். அது வரைக்கும் நாம் அல்லாஹ்வை நம்புறோமா, அல்லாஹ்வை இறுக்கி பிடிக்கிறோமா, அவன்கிட்ட யக்கீனோட இருக்கிறோமா அப்படிங்கறத அல்லாஹ் நம்மள விரும்புறான், டெஸ்ட் பண்றான். அதனால எந்த நிலையிலையுமே அல்லாஹ் நம்மளை கைவிட்ட மாட்டான். ஓகே, இந்தியாவுடைய சூழ்நிலைகளை நினைச்சு நம்ம வருத்தம் எல்லாம் படக்கூடாது. அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செய்யணும். இரண்டாவது, நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்கணும். நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பெண்களை இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல அவங்களை விட்டுறக்கூடாது. உலகத்தினுடைய இன்பங்கள்ல விட்டுட்டோம்னா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராது. அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரலன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. நம்ம அடிமைகளாக அப்படியே கடைந்து போயிடுவோம், அடிமைகளாக காணா போயிடுவோம். அப்ப செங்கிஸ்கானுடைய மகனும் அந்த படையும் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. இது ஒரு காரணம், அப்பாசியாக்களுடைய வீழ்ச்சி. இது மாதிரி அப்பாசியாக்கள் என்ன செய்யறாங்க, வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்பாசியாக்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா யாரை வச்சு கட்டமைக்கிறான் திரும்பி மார்க்கத்தை, ஓகே, யாரை வச்சு மக்களை கட்டமைக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உஸ்மானியாக்களுடைய ஆட்சி அதிகாரம். சரி, ஒரு பக்கத்து உஸ்மானியாக்கள் அவங்க அரபு தேசத்தை மையப்படுத்தி துருக்கியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. துருக்கியினுடைய உஸ்மானியாக்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா சுலைமான் ஷா அப்படிங்கிற மகனுக்கு தான் உஸ்மான். ஓகே, எர்துகல், நீங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. துருக்கியில இப்ப டாக்குமெண்ட் கூட எடுத்துக்கிறாங்க. உஸ்மானிய அந்த அரசியல் அமைப்பினுடைய வரலாற்றுகளை 2 பாகங்களாக முழுக்க டாக்குமெண்டரியாக வெளியிட்டிருக்கிறார். எர்துகல்னு சொல்லி அவர் அவருடைய மகன் தான் உஸ்மானியா. உஸ்மான்ல இருந்து உண்டான அந்த ஒட்டமன் எம்பையர்ஸ் தான் மிக முக்கியமான அரசியல் கட்டமைப்பாக உருவாகும். துருக்கியில சாதாரண ஆடு மாடு வைக்கக்கூடிய குலத்தார்கள் இருந்து வந்தவர் தான் சுலைமான் ஷா. இந்த சுலைமான் ஷா எப்படி உஸ்மானிய கட்டமைப்பை ஏற்படுத்தினார். அவருடைய மகன் எர்துகலுடைய மகனார் தான் உஸ்மான், முகமது உஸ்மான். ஒரு சாதாரண ஆடு வைக்கிற குடும்பம் அங்கங்க போய், துருக்கியினுடைய இயற்கையே என்னன்னா அங்கங்க கொட்டாயை போட்டு ஆடு மாடு வளர்த்து அதுல இருந்து பால் கரைச்சு அதுல இருந்து தோல் கலந்து அதை துணியாக போர்வையாக நஞ்சு அதை மக்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க தான் அவங்க, சாதாரண ஒரு கிளையார்கள். ஆனா அந்த கிளையாரிலிருந்து ஒரு நேர்மையாக, ஒழுக்கமாக, உம்மத்தை பத்தி, சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்டதின் காரணமாக அல்லாஹ் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். அதுக்கு பேர் தான் உஸ்மானிய சாம்ராஜ்யம், உஸ்மானியாக்கள். இது ஒரு பக்கத்து. இது 1250 300 நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஒரு பக்கத்தை அப்படியே வச்சுக்க. இன்னொரு பக்கத்து சொன்னோம், யாரு, ஸ்பெயினுடைய வரலாறு, இன்னொரு பக்கத்து இந்தியாவுடைய வரலாறு. ஓகே, மொத்தமே 3 கண்டங்கள் தான். அரபு தேசத்துல என்ன நடந்துச்சு, உமையாக்கள், அப்பாசியாக்கள் உடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, இது நடந்துருச்சு. அப்பாசியாக்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அரபு தேசத்துல உஸ்மானியார்கள் உண்டாகிறாங்க, உஸ்மானியாக்கள் உருவாகிறாங்க. இந்த உமையாக்கள் இருந்து 2 முக்கியமான நாடுகள் உருவாக்கப்பட்டுச்சுன்னு படிச்சோம். ஒன்று ஸ்பெயின், இரண்டாவது இந்தியா. ஓகே, ஸ்பெயின் 714 தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மூலமா உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பக்கத்து முஹம்மது பின் காசிம் அவங்க இந்தியாவுக்குள்ள வர்றாரு. இந்தியாவுடைய தொடர்பு அப்படிங்கிறது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே இருக்கு. நபியினுடைய காலத்திலிருந்தே இந்தியாவுடைய தொடர்பு இருக்கு. சேரமான் பெருமான் சொல்லி கேரளாவுல அவருடைய ஆய்வு புத்தகத்துல தன் கைப்பட எழுதியிருக்கிறாரு, நான் இலவு 2ஆக பிறந்ததை பார்த்தேன்னு சொல்லி. இலவு 2ஆக பிறந்ததை நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி தன் கிதாப் புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார்.
அந்த காலத்துல அப்படி பார்த்திருந்தாலும் எழுத வாய்ப்பு இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட எழுத்துரிமை எல்லாம் இந்தியாவில கிடையாது. அப்ப அரசராக இருந்த சேரமான் பெருமான் அதை பார்த்து அவர் இஸ்லாத்துக்கு வந்ததாகவும் அவர் மக்காவை நோக்கி பயணித்ததாகவும் இடையில மௌத்தானதாகவும் வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எல்லாம் மிகப்பெரிய எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அரபு தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் மத்தியில் ஆரம்பத்திலிருந்தே வணிக வியாபாரங்கள் இருந்திருக்கு. ஓகே, சரி. அந்த வணிக வியாபாரங்கள்ல ஒரு பகுதியாக இந்தியாவில ஏன் முகமது பின் காசிம் இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா, இந்தியாவில சிந்து நதி பகுதியில தரீக் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்தான். நீலகண்ட சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தவர் இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த ஆழமான ஒரு வரலாற்று துணுக்குகளை அவர் எழுதுறார். நீலகண்ட சாஸ்திரி எழுதுறார். அப்ப இந்த கப்பல் பயணம் அரபு தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் மத்தியில வணிக வியாபாரங்கள் இருந்துச்சு. அப்ப உமையாக்களுடைய காலத்துல அரபு தேசத்திலிருந்து வந்த ஒரு கப்பலை கொள்ளையடித்து அங்க இருக்கக்கூடிய மாலுமிகளை கொலை செய்து அந்த கப்பலை மூழ்கடித்தான் தரீக்கின்ற மன்னன். சிந்து நதி கரையில ஆட்சி செய்த ஒரு மன்னன். அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி 18-19 வயது நிரம்பிய முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் தன்னுடைய 2000 படையோடு வந்து இந்தியாவுக்கு வந்து தரீக்கின்ற மன்னனை போரிட்டு அந்த போர்ல தரீக் கொல்லப்படுவா. முகமது பின் காசிம் இந்தியாவை முதல் முறையாக ஆட்சி செய்ய முயற்சி செய்வார். சிந்து நதி பகுதி தான் முதல்ல நடக்கும். எப்பயுமே இஸ்லாமிய மார்க்கம் வந்து வாழ்க்களால் பரப்பப்படல, மாறாக வியாபாரங்களின் மூலமா தான் இஸ்லாம் எல்லா இடத்துக்கும் போச்சு. இந்த நிகழ்வுக்கு பிறகு முகமது பின் காசிம் இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் அரபு மக்கள் அதுக்கு இடையில வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டார். ஒரு 300 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. முகமது பின் காசிம் திரும்பி பாக்தாது போய் இறந்து போயிறார். கொலை செய்யப்படுறாரு. அரசியல் சூழ்ச்சியால இறந்து போறாரு. அவரை உருவாக்கின சாம்ராஜ்யம் இந்தியாவில கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகும். அப்ப அரபு தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வழி தெரிஞ்சிருச்சு. ஓகே, அந்த வழியின் காரணமாகத்தான் முகலாய அந்த மங்கோலிய படையிலிருந்து வந்தவர் தான் இவருடைய படையெடுப்பு. யாருடைய படையெடுப்பு? கஜினி முகமது, கோல் முகமதுடைய இந்தியாவுக்கு வருகை நடக்குது. இவங்க எல்லாம் வந்து யாருன்னா மங்கோலிய அந்த மக்கள்ல இருந்து வந்தவங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், எத்தனை தடவை கஜினி முகமது படையெடுத்து வந்தது, கோல் முகமது ஏன் படையெடுத்து வந்தாருங்கிற வரலாறு அடுத்தடுத்து. இதெல்லாம் பியூர் அரசியல். இங்க நிறைய செல்வம் இருக்கு, அது கொள்ளடிக்கிறதுக்காக நிறைய பேர் அரசியல் சார்பாக வந்து போரிட்டு போவாங்க. இது ஒரு பக்கத்து இந்தியா நடக்குது. இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து முகமது தாரிக் பின் ஜியாத் ஸ்பெயினை ஆட்சி செய்து கிட்டத்தட்ட 1492 வரையும் ஆட்சி செய்தார். ஓகே, ஸ்பெயின்ல இது வரலாற்றுகளை வந்து ஒரு பகுதியா நீங்க பார்க்க முடியாது. வரலாறுகளை 4 புறத்திலிருந்தும் பார்க்கணும், அப்பதான் அது புரியும். இந்த பக்கத்துல என்ன நடந்துச்சு, அரபுல என்ன நடந்துச்சு, ஸ்பெயின்ல என்ன நடந்துச்சு, ரோம்ல என்ன நடந்துச்சு, இப்படி தனித்தனியா அந்த வரலாற்றுகளை பார்க்கும்போது எல்லாத்துலயும் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்தியாவில கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் தலை தூக்க ஆரம்பிக்குது மெதுவா. இந்த பக்கத்து வந்து ஸ்பெயின்ல இஸ்லாம் ரொம்ப காலூன்றிச்சு. ஸ்பெயின்ல இருந்த இஸ்லாம் வந்து முழுக்க வந்து உமையாக்களுடைய பகுதியில இருந்துச்சு. உமையாக்களுடைய ஆட்சி அதிகாரத்துலதான். உமையாக்கள் அரபு தேசத்துல வீழ்ந்துட்டாலும் ஸ்பெயின்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுக்கு பேர் கர்துபா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்துபான்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின் அண்டலூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்டலூஸுடைய பிரிவுல வந்து நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய ஆய்வுகள், நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு. ஆனா ஸ்பெயின் எப்படி வீழ்ந்துச்சு, ஸ்பெயினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு சில ஆய்வுகள் சொல்றாங்க. 1492 ஸ்பெயின் வீழ்ந்து போச்சு. கிறிஸ்துவ மிஷனரிஸ் வந்து ஸ்பெயினை கைப்பற்றாங்க. எப்படி கைப்பற்றாங்க? ஒன்று, அவங்களுடைய யங்கர் ஜெனரேஷன், அடுத்த சமுதாயம் குர்ஆனை விட்டு ஹதீஸை விட்டு தூரமாகி உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கினாங்க. முதல் காரணம். இரண்டாவது 10 காரணங்கள் சொல்றாங்க. இரண்டாவது காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய குர்ஆன ஹதீஸ படித்தவர்கள் அவர்களுக்குள்ள தர்க்கமிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சண்டை போடுறதுக்கே நேரம் இல்லாம இருந்துச்சு. தர்க்கங்கள் இட்டு சமூகத்தை பத்தி, மக்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. இப்ப பார்த்தாலும் வந்து இஸ்லாத்துல அது கூடுமா, இது கூடுமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள தர்க்கங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. மூன்றாவது, ஃபாதர்கள் வந்து அரபு ஆடைகளை போட்டுக்கிட்டு முஸ்லிம்கள் மாதிரியே உள்ளுக்குள்ள வந்து மக்களுக்கு மத்தியில குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க. நாலாவது, அரசியல் தலைமைகள் வந்து சரியில்லாம போயிட்டாங்க. இந்த 4 முக்கியமான காரணத்தின் காரணமாக 1492 ஸ்பெயின் வீழ்த்தப்படும்.
ஸ்பெயின் வீழ்த்தப்படும் போதுதான் எல்லா விதமான அந்த மாஸ்க் அந்த இது எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 3% முஸ்லீம்கள் கூட கிடையாது ஸ்பெயின்ல. 800 வருஷம் ஆச்சு, 800 வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்க ஸ்பெயின்ல. ஆனா இப்ப 3% முஸ்லீம்களுக்கு கிடையாது. ஆனா இந்தியாவில அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ் நம்முடைய முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பெயினுடைய நிலைமைகள் வீழ்ந்துருச்சு. மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஒன்று அவங்க முருசதா இருக்காங்க, கிறிஸ்துவர்களா மாறிட்டாங்க. சில பேர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, ஒற்றுமை இல்லாம அவங்கள்ட்ட போராடினாங்க, தோற்று போயிட்டாங்க. மூணாவது மக்கள் நாங்க முஸ்லிம்களாக இருப்போம் இருந்தாங்க. ஆனா பிற்காலத்துல அவங்களுடைய வருங்கால ஜெனரேஷன் கிறிஸ்துவர்களா மாறி போயிட்டாங்க. கடைசியில் அந்த முஸ்லிம்கள் சாம்ராஜ்யமே முஸ்லிம்கள் அடிப்படையில் ஸ்பெயின்ல இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, இந்தியாவுடைய நிலைமையில கோரி முகமது, கஜினி முகமது இவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்தது உண்மையிலேயே சம்பாதிக்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நிலைப்பட தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த மக்கள் இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. கோரி முகமதும் கஜினி முகமதும் இந்தியாவை ஆட்சி செய்யல. இந்தியாவில் உள்ள செல்வங்களை, வளங்களை, காசு பணத்தை, தங்கங்களை கொள்ளடிக்கத்தான் வந்தாங்க. இங்க இருந்து அடிச்சுட்டு அவங்க போனாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அதுக்கு பிறகு வந்த இஸ்லாமிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அடிமை வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் ஏற்பட்டுச்சு. அலாவுதீன் கில்ஜி, அப்புறம் வந்து இல்துமிஷ், துக்ளக், இப்ராஹிம் லோடி, இப்படி முக்கியமான நபர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இந்தியா லோடி வம்சம், துக்ளக் வம்சம், கில்ஜி வம்சம், அடிமை வம்சம், இப்படி ஒரு 5 விதமான அரசுகள் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. 1100 இருந்து 1500 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. மஷாலா அந்த நேரத்துல வந்து அவங்க உண்மையிலே இந்தியாவை நேசித்து ஆட்சி செஞ்சாங்க. டெல்லியை மையமாக வச்சு, டெல்லி தான் அதனுடைய தலைமை பீடம், டெல்லியை தலைமையா வச்சு அந்த பகுதியினுடைய எல்லா பகுதிகளையும் ஆட்சி செய்யக்கூடிய சிற்றரசுகள், பேரரசுகள் இல்ல, சிறு சின்ன அரசுகளா இருந்தாங்க. குட்டி குட்டியா ஒரு உதாரணம் பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேசம், இப்படி குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் ஆட்சி செஞ்சாங்க. அந்த நேரத்துல மற்ற ஏனைய மன்னர்களும் இந்தியாவில் இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் வந்து ஹெமு அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் இந்தியாவில். ஹெமு, அவனுக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் பிரச்சனை வருது. ஒரு யுத்தம் நடக்குது டெல்லியில. அந்த பிரச்சனை நேரத்துல தன்னால ஹெமுவை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கறதுனால இப்ராஹிம் லோடி பாபர் வந்து அழைப்பு கொடுப்பார். அவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்தார். பாபர் அழைப்பு கொடுப்பார், நீ வா, எனக்காக நீ போரிடுன்னு சொல்லி. இது வந்து 1526 முதலாம் பானிபட் போர்னு சொல்லுவாங்க. இது பேர் முதலாம் பானிபட் போர். இந்த முதலாம் பானிபட் போர்ல ஹெமு தோற்கடிக்கப்பட்டு பாபர் வெற்றி கொண்டுவார். பாபர் வெற்றி கொண்ட பிறகு பாபர் சொல்லுவாரு, இந்தியா ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்தியாவில நான் போக மாட்டேன். இப்ராஹிம் லோடி என்ன செய்வாருன்னா, நீ எனக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டு நீ உன் நாட்டுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ சொல்லுவார். ஆனா என்ன செய்ய மாட்டாரு இப்ராஹிம், பாபர் வந்து போக மாட்டார். பாபர் போகாம என்ன செய்வாருன்னா, இப்ராஹிம் லோடிய வீழ்த்தி அந்த டெல்லியை தலைமையிடமாக கொண்டு முகலாய பேரரசு கட்டமைக்கப்படும் பாபர் மூலமாக. இது 1526. பாபருக்கு பிறகு ஹுமாயூன் வருவாரு. ஹுமாயூனுக்கு பிறகு ஷெர்ஷா சூரின்னு ஒருத்தர் வருவார். அதுக்கு பிறகு வந்து ஹுமாயூனுடைய மகன், அதுக்கப்புறம் அக்பர் வருவாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அக்பர், அப்புறம் ஷாஜஹான், இப்படி வரிசையா வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 மன்னர்கள், முக்கிய பெரிய மன்னர்கள் 8 மன்னர்கள் இருப்பாங்க. இது முகலாய பேரரசு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அக்பர் தான் இந்தியாவை முழுக்க ஒன்றிணைப்பார். இந்த கிரேட் அக்பர்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் அக்பர் இந்தியாவுடைய 3A சொல்லுவாங்க. இந்த கிரேட் 3A ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் 3A ஆஃப் இந்தியா. ஒன்னு வந்து அசோகர், அப்புறம் வந்து அலாவுதீன் கில்ஜி, அப்புறம் அக்பர். இந்த 3 பேரும் வந்து இந்த முக்கியமான 3 ஏக்கள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அலாவுதீன் கில்ஜியே வந்து இந்தியாவுடைய முக்கியமான மன்னராக கருதப்படுறாருன்னா, டெல்லியை பண்படுத்தினதே அவர் தான். டெல்லிங்கிற இப்ப ஒரு பிரதேசம் இருக்குல்ல, அந்த டெல்லியை வந்து தலைமையிடமாக கட்டமைக்கப்பட்டது எல்லாம் அலாவுதீன் கில்ஜி ஒரு காலத்துல தான். அவர் தான் வந்து தண்ணீர் சிஸ்டத்தை உண்டாக்குனாரு. அப்புறம் வந்து மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தினாரு, ஒற்றுமையை கட்டமைச்சாரு. அலாவுதீன் கில்ஜியுடைய சோசியல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம். வரலாற்று பாடங்கள்ல அலாவுதீன் கில்ஜியை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மன்னர்கள்லாம் எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஷேக்கோட தொடர்புல இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு முரீதோட, ஒரு ஷேக்கோட தொடர்புடைய இருந்திருக்கிறாங்க. வரலாற்றுகளை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
அது ஒரு பக்கத்து நன்மையாகவும் இருக்கு, ஒரு பக்கத்து சில ப்ராப்ளத்தையும் கொடுத்துருக்கு. அதே அக்பருடைய காலத்துல என்ன ஆச்சுன்னா, அக்பர் இந்தியாவை ரொம்ப ஆழமா பார்க்கிறாரு. இந்தியா ஒரு பன்மொழி, பல் சமயம், பல் கலாச்சாரத்துல உள்ள நாடாக இருக்கு. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா மன்னர்களுமே இந்த ராஜபுத்திர பெண்களை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. எல்லா பேருமே ஹுமாயூன்ல இருந்து, அக்பர்ல இருந்து, ஹுமாயூன்ல இருந்து ஷாஜஹான் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க, ராஜபுத்திர பெண்கள். ராஜபுத்திர பெண்கள் ராஜஸ்தான் பகுதியில் வாழக்கூடிய ஒரு இனம். அவங்க அந்த பெண்கள் மிகவும் அழகாக இருப்பதனால அவங்களை நிக்கா முடிச்சு அவங்க மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்றது இது நிகழ்ந்துச்சு இந்தியாவில். இது ஒரு பெரிய வீழ்ச்சிக்கான ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது. ஆனா அக்பர் அப்படி செஞ்சிருக்காரு. ஆனா அக்பர் ஒரு படி என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் அரவணைச்சு வாழ்ந்தார். அரவணைச்சு. அதனாலதான் அக்பரை பத்தி படங்கள், அக்பரை பத்தி டாக்குமெண்ட் எல்லாம் வரும்போது அவரை பெரிய கொச்சையாக தான் எழுத மாட்டான். யாரை பத்தி ரொம்ப மோசமா எழுதுவாங்கன்னா அவுரங்கசீப் பத்தி தான் எழுதுவான். அவுரங்கசீப் பத்தி தான் அசிங்கமான படங்கள், மோசமான. இப்ப கூட சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்குது, அதனாலதான் பெரிய ப்ராப்ளம் நிகழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அக்பருடைய காலம் இருக்குது, அது இந்தியாவுடைய நல்ல காலம்னு வரலாற்று பேராசிரியர்கள் சொல்றோம். ரூமில்லா தாபூர் அப்படிங்கிற மிகப்பெரிய நல்ல எழுத்தாளர்கள் இதை பத்தி நிறைய புத்தகங்கள், ஆய்வுகள் எழுதியிருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அக்பர் ராஜபுத்திர பெண்களை கல்யாணம் முடிக்கிறாரு. அந்த மக்களோட இணக்கத்தை கொண்டு வர்றாரு. அப்ப அவர் ஒரு மதத்தை உருவாக்குறார். அந்த மதத்துக்கு பேர் தான் தீன இலாஹி. அந்த மதத்துக்கு பேர் என்ன, தீன இலாஹி. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து மதங்கள்ல இருந்து சூரியனை எடுத்துக்கலாம், கிறிஸ்துவ மதங்கள்ல இருந்து மக்களை அன்பு செலுத்தணும்னு எடுத்துக்குவோம், முஸ்லிம் மதங்கள்ல இருந்து அல்லாங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம், எல்லாம் சேர்த்து ஒரு மதமா வச்சுக்குவோம். இது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு மதம், தீன இலாஹி. தீன இலாஹின்னு ஒரு மதத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார். அந்த அவர் கூட இருந்த சூஃபியாக்கள், அவர் கூட இருந்த சில மக்கள் ஆய்வுகள் சொல்றது, ஒருவேளை தடுக்காம விட்டுட்டாங்களோ, அவங்க தடுக்கலையோ, தடுத்திருக்கணும், தடுக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் ஆய்வுகள் சொல்லப்படுது. ஆனா அவர் உருவாக்கிட்டார், மதத்தை உருவாக்கிட்டார். அவருடைய ஒரு அரண்மனையில ஒரு பகுதி இருக்கும், ஒரு இடம். அந்த இடத்துல என்ன செய்வார், டிஸ்கஷனுக்காக வச்சிருப்பாரு, மதம் சார்ந்த டிஸ்கஷன், மதத்துக்கான டிஸ்கஷன் பண்ணக்கூடிய இடமா வச்சிருப்பாரு. கிறிஸ்துவத்தில இருந்து பாதுகாப்பு கூடுவாரு, பௌத்தத்துல இருந்து கூடுவாரு, இந்து மதத்துல இருந்து, சீக்கியத்துல இருந்து, இஸ்லாமிய எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச சொல்லுவாரு. ஓ மதத்தை பத்தி நீ பேசு, ஓ மதத்தை பத்தி நீ பேசு, நான் கேட்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் பேசுவாங்க. ஏன்னா காசு பணம் நிறைய ஆயிடுச்சு, இவரை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்ல, வேற வேலை என்ன வேலை இருக்கு, எதையாவது வேலை செய்யணும்ல. அப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறது. இந்து மதத்துல உள்ளவங்க இந்துக்கள், புராணங்கள், ரிக், சாம, யசூர், அதர்வ வேதங்கள், அத்வைதம், துவைதம், விசிஷ்ட பரிதம் என்னென்னமோ சொல்லுவாங்க எல்லாமே. இந்த பக்கத்து குரான், ஹதீஸ் இவங்க பேசுவாங்க உலமாக்கள். அவர் கிறிஸ்துவம், பைபிள், மகாயானம், ஹினாயானம், பைபிள் இப்படி மாத்தி மாத்தி எல்லாரும் பேச கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் எல்லாத்தையும் கலந்து ஒரு மார்க்கத்தை அவர் உருவாக்குறார். அதுக்கு பேரும் தீன இலாஹி. சூரியனை கும்பிடணும், சூரியன் தான் இறைவனுடைய படைப்பு, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவனுடைய படைப்புல பெரும் படைப்பு சூரியன், சூரியனை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார். தீன இலாஹி மார்க்கத்தை படிச்சோம்னா ஆச்சரியமா இருக்கும். அது வித்தியாசமான ஒரு மார்க்கமா அவர் உருவாக்கினார். ஆனா கடைசி காலத்துல யாருமே அதை பின்பற்றல. இந்த தீன இலாஹி மார்க்கத்தை பீர்பால் மட்டும்தான் பின்பற்றினாங்கன்னு சொல்றாரு. அவரும் பீர்பாலும் தான். பின்னாடி உள்ள ஆய்வுகள் சொல்லுது, அப்புறம் அக்பர் கடைசி காலத்துல மனம் திருந்தி முர்த்ததா தீன இலாஹி இஸ்லாத்தை விட்டு வெளியாகி திரும்பி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு தௌபா கேட்டு திரும்பி மீண்டுட்டாரு அப்படிங்கிறதையும் ஆய்வுகள் சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு ஆய்வுகள் தெரியல. அப்ப அக்பருடைய காலம், ஓகே, அக்பருடைய காலத்துக்கு பிறகுதான் இந்தியாவுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள். யார் வர்றா, அக்பர் இந்தியாவை கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆட்சி செஞ்சார். முகலாய பேரரசிலேயே ரொம்ப காலம் ஆட்சி செஞ்சவர் அக்பர் தான், தி கிரேட் அக்பர். அக்பருக்கு பிறகு அதிக ஆண்டு இந்தியாவை ஆட்சி செஞ்சது அவுரங்கசீப். கிட்டத்தட்ட 49 வருஷம் ஆட்சி செஞ்சார் அவுரங்கசீப். 49 வருஷம், 86 வயசு வரை ஆட்சி செஞ்சார். அக்பருடைய காலத்துக்கு பிறகு இந்தியாவில் என்ன நடந்துச்சு, ஸ்பெயின்ல அங்க என்ன நடந்துச்சு, இந்தியாவில் என்ன நடந்துச்சு, இந்த பக்கத்தில் ஒட்டமன் எம்பையர் என்ன ஆச்சு, இந்த பக்கத்தில் கத்தோலிக்க சர்ச் மையப்படுத்திய ரோம் போன்ற பகுதிகள் என்ன நடந்தது, 4 பகுதிகள் என்ன நடந்துச்சுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம படிப்போம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا اننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا ارحم الراحمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
இன்னைக்கு இரவு அந்த கிளாஸ்ல கலந்து கொண்டவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இன்ஷால்லா மோதி மஸ்ஜிதுல. 10:10க்கு ஆரம்பிச்சு 11 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. யார் இந்த பாடத்தை பத்தி ரிவ்யூ ஃபீட்பேக் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க, புத்தகங்கள் கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு வெறுமன சர்டிபிகேட் மட்டும் கொடுப்பாங்க, கலந்துக்கிட்டவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதனால எழுதி கொடுக்குறவங்க இன்னைக்கே எழுதி கொடுத்துருங்க. நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க மாஷாஅல்லாஹ். பெண்கள் தான் நிறைய எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஆண்கள் நீங்க யார் இளைஞர்கள் யார் தொடர்ந்து கலந்துக்கிட்டீங்களோ வகுப்பை பத்தி எழுதி கொடுங்க இன்ஷாஅல்லாஹ். இஸ்லாம் பாடங்கள் டெய்லி நடக்கும், போற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். ஆனா கிளாஸ் சர்டிபிகேட் இன்னைக்கு கொடுக்கப்படும், நாளைக்கு கிளாஸ் நடக்கும். கிளாஸ் தொடர்படியா நடந்துகிட்டு தான் இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். இஸ்லாம்